வணக்கம் நண்பர்களே. ரயில்வே சார்ந்த முக்கியமான தகவல்களில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட். சாரி, அது எடுக்கும் போது வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிதான் காட்டுது. ஆனால் டிக்கெட் எடுத்த போகிறது தான் தெரியுது அதில் பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு காட்டுது அப்படிங்கிறத நிறைய பேர் கம்ப்ளைண்டாக சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ ஏற்படுது, எந்த ஸ்டேஷன்களுக்கு இடையே ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த பிரச்சனையே வராது. அதாவது நோய் வந்த பிறகு அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட இந்த நோய் எப்படி வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நோய் வராமலே தடுத்துடலாம். அதே உதாரணம் தான் இங்கேயும். ஸோ நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது, அப்படி ஏற்படாமல் நாம் டிக்கெட் எடுப்பது எப்படி, ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட்லயோ எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துக்கூடிய ட்ரெயினானது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ். இதனுடைய வண்டி நம்பர் 12634. இது எதுக்காக நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால், ஒரு நீண்ட தூர பயணம் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினுக்காகவும் நம்மளுக்கு ஒரு கால்குலேஷனுக்கு ஈஸியாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயின் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த வள்ளியூர், திருநெல்வேலி. ஸோ இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சில ஊர்களுக்கு அதிக டிக்கெட் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த திருநெல்வேலிக்கு பிறகு வரக்கூடிய ஊர்களுக்கு குறைச்ச டிக்கெட் ஒதுக்கி இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, திருநெல்வேலியிலிருந்து வர்றவங்களுக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் இருக்கு, மதுரையிலிருந்து வர்றவங்களுக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. இது மாதிரி அந்தந்த ஊர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரெயின்கள் கொடுக்கப்பட்டதுனால இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கு அது புறப்படக்கூடிய அந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், வள்ளியூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நாம் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிடுவோம். இப்போ ஐஆர்சிடிசி ரயில் கனெக்டில் போய் நம்ம ட்ரெயின் அந்த எவ்வளோ டிக்கெட் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 120 நாள் கழித்து உள்ள டேட்டில் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் பெரும்பாலும் யாரும் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரெயின் புக் டிக்கெட் முதல்ல நம்ம கேப்னா கன்னியாகுமரி, CAPE, கேப்னா கன்னியாகுமரியுடைய கோடு வேர்டு. கன்னியாகுமரி ஸ்டேஷன்லேருந்து எக்மோர், இப்போ எம்எஸ்னா எக்மோர். பழைய காலத்தில் அந்த மெட்ராஸ் எக்மோர் அப்படிங்கிற பேருனால MS அப்படின்னு வச்சுருக்காங்க. சென்ட்ரலுக்கு MAS. அந்த கோடு முக்கியமான கோடு. எல்லா கோடும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள கேபிட்டல் சிட்டி ஆகிய சென்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, சென்னை எக்மோருக்கு MS, சென்னை சென்ட்ரலுக்கு MAS, தாம்பரத்துக்கு TBM, தாம்பரம் சுருக்கமாக அப்படி பேர். இதை ஞாபகம் விடுங்க. மற்றபடி அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க பேரை தெரிஞ்சுக்குங்க, அதுதான் நமக்கு நல்லது. ஸோ இப்போ கேப்பில் எக்மோருக்கு எந்த தேதியில் பார்க்கணும்னா, இப்போ மேக்சிமம் 6வது மாதம், இது 7வது மாதம், 8வது மாதம், ஸோ 9வது மாதம், 10வது மாதம் 1-2 அதை புக் பண்ண முடியாது, ஏன்னா மினிமம் காட்டுது. ஸோ இந்த 9வது மாதம் 30ஆம் தேதி எவ்வளோ டிக்கெட் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இப்போ நடந்துகிட்டு ஜூன் மாதம் தான் நடக்குது. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் கடைசி நாள் பார்க்குறோம். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள். ஆல் கிளாஸஸ் சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படியே பார்க்கும்போது கன்னியாகுமரியிலேருந்து இந்த 12634 சாயங்காலம் 5:45 கிளம்பி காலைல 6:10 எக்மோர் போய் சேருது. அதில் ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்களா, 308 டிக்கெட் இருக்குது. அது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் 308 டிக்கெட். இதுவே கன்னியாகுமரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் பாருங்கள், அப்பவும் அந்த 308 டிக்கெட் தான் காட்டும். இதே கன்னியாகுமரி போல் நாகர்கோவில் NCJ, நாகர்கோவில் ஜங்ஷன், கன்னியாகுமரி 18:07 வருது, அதே 308 டிக்கெட். ஸோ நீங்கள் நாகர்கோவிலேருந்து புக் பண்ணாலும் அதே 308 டிக்கெட் இருக்குது, கன்னியாகுமரியில் இருந்தாலும் அதே டிக்கெட் இருக்குன்னா என்ன அர்த்தம், கன்னியாகுமரி நாகர்கோவில் ரெண்டுக்கும் ஒரே கோட்டா தான். இந்த ட்ரெயின் எங்கெங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி. ஸோ நாகர்கோவிலுக்கு அப்புறம் வள்ளியூருக்கு 308 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த 3 ஸ்டேஷனும் ஒரே கோட்டா. நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஷனும் ஒரே கோட்டா. இப்போ திருநெல்வேலியிலேருந்து பார்ப்போம். அதே வண்டிக்கு TEN, திருநெல்வேலிக்கு TEN, திருநெல்வேலி அதே 30ஆம் தேதி.
இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸும் கிளம்புது, அதை விட்டுருவோம். நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துருக்குறோம். இங்கே 64 டிக்கெட் பாருங்கள். இப்போது இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் வண்டி எண் 12634ங்கிற வண்டியில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், வள்ளியூர் 3 ஊருக்கும் பார்க்கும்போது 308 டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் திருநெல்வேலியிலேருந்து தாம்பரத்துக்கு அந்த வண்டியில் டிக்கெட் போட்டோம்னா 64 டிக்கெட் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். கோவில்பட்டி நிற்கிது, சாத்தூர் நிற்கிது, விருதுநகர் நிற்கிது. ஸோ விருதுநகர் வரைக்கும் போட்டாலும் அதே 64 டிக்கெட் தான் காட்டுது. அது மதுரையிலேருந்து புறப்பட வரைக்கும் சேர்த்து காட்டுது. நமக்கு அது முக்கியமான கன்னியாகுமரி இதோ 10:05க்கு மதுரைக்கு வருது. ஸோ இது 79 டிக்கெட் காட்டுது. ஸோ அப்போ மதுரைக்கு வேறு கோட்டை ஆகிப்போச்சு. கன்னியாகுமரி, நாகர்கோவில், வள்ளியூர் வரைக்கும் 308 டிக்கெட் அலாட் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் 64 டிக்கெட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரையிலேருந்து 79 டிக்கெட் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த மதுரையிலேருந்து எது வரைக்கும் 79 டிக்கெட்டுங்கிறதையும் பார்த்துரும். இந்த மதுரையில் இருந்து செங்கல்பட்டு வரைக்குமே 79 டிக்கெட் தான். ஸோ இது ஒரு பூல்டு கோட்டா. மதுரை டு செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு பூல்டு கோட்டா. திருநெல்வேலியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் ஒரு பூல்டு கோட்டா. ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து வள்ளியூர் வரைக்கும் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். இப்போது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, சாத்தூரில் இருந்து தாம்பரம் புக் பண்ண போகிறார். இப்போ நம்ம அதே அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை உதாரணத்துக்கு எடுத்துருக்குறோம். அதே வண்டியில் அவர் சாத்தூர்லேருந்து தாம்பரத்துக்கு புக் பண்ணால் என்ன நிலைமை ஆகுது அப்படின்னு பாருங்கள். புக் டிக்கெட் என்றைக்கு புக் பண்ண போகிறாருன்னா ஒரு இந்த மாதம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி படுக்கும். ஸோ ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் சாத்தூர்லேருந்து தாம்பரத்துக்கு புக் பண்ணுறாரு. எந்தெந்த வண்டிகள் இருக்குதுன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது நம்ம உதாரணத்துக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் எடுத்திருக்கோம் சரிங்களா. 12634 இந்த வண்டியில் சாத்தூர் டு தாம்பரம் புக் பண்ணால் இவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 5 காமிக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. வெயிட்டிங் லிஸ்ட் 5ன்னா இது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கணும். அவர் முடிவு பண்ணுறாரு இல்லையோ, நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த சாத்தூருங்கிறது வந்து திருநெல்வேலிக்கும் விருதுநகருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 64 டிக்கெட் உள்ள அந்த கோட்டா பூல்டு கோட்டாவில் இருக்குது. ஸோ அந்த 64 பேரில் யாராவது கேன்சல் பண்ணால் தான் இவருக்கு, அது 64 பேரில் 5 பேர் 6 பேர் கேன்சல் பண்ணால் தான் இவருக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இவர் என்னென்ன புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்யணும், சாத்தூர்லேருந்து வேண்டாம், அடுத்து திருநெல்வேலியிலேருந்து போட்டு பார்ப்போம், திருநெல்வேலிருந்து டிக்கெட் கிடைக்குதா அப்படி பார்க்கும்போது இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நம்ம உதாரணத்துக்கு இருக்குது. அதை பார்க்கும்போது அப்போவும் வெயிட்டிங் லிஸ்ட் 5 தான் காட்டுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த திருநெல்வேலி கோட்டாவில் இருந்து விருதுநகர் வரைக்கும் அதே அந்த பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் 5 தான் இருக்குது. ஸோ இப்போவும் அதே ப்ரொசீஜர் தான். அதனால் அவர் சாத்தூர்லேருந்து தாம்பரம் புக் பண்ணாலும் அதே நிலமை தான், திருநெல்வேலியிலேருந்து சாத்தூர் புக் பண்ணாலும் அதே நிலமை தான். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த ட்ரெயின் திருநெல்வேலிக்கு முன்னாடி எந்த ஊர் அப்படி பார்க்கும்போது திருநெல்வேலிக்கு முன்னாடி வள்ளியூர் அதான் இருக்குது பார்த்தீங்களா. வள்ளியூர் 12:13க்கு. ஸோ அதை நம்ம அங்கேருந்து புக் பண்ணி பார்ப்போம். வள்ளியூரில் ஸ்லீப்பர் டிக்கெட் போடும்போது வா 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 பாருங்கள். இப்போ பாருங்கள், இவர் வள்ளியூர்லேருந்து தாம்பரம் போட்டார்னா அவருக்கு 55 டிக்கெட் ரெடியாக ஸ்வீட்டாக லட்டு மாதிரி இருக்குது. இப்போது இவர் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும், சாத்தூர்லேருந்து தாம்பரம் டிக்கெட் போடாமல் இந்த வள்ளியூரில் இருந்து தாம்பரத்துக்கு டிக்கெட் போட்டுக்கணும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 ரூபா தான் கூட அதிகமாகும். மறக்காமல் இவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, வள்ளியூர்லேருந்து தாம்பரம் டிக்கெட் போட்டுட்டு போர்டிங் ஸ்டேஷன் வந்து சாத்தூர் அப்படின்னு போட்டுக்கிட்டாருன்னா இவருக்கு இன்றைக்கு தேதியிலேயே கன்ஃபார்ம்டாக ஒரு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நண்பர்களே, இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? எப்போவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பூல்டு கோட்டா டிக்கெட் வாங்காமல் கன்ஃபார்ம்டு டிக்கெட் வாங்கணும்னா என்ன செய்யணும்னா, அந்த ஜென்ரல் கோட்டா எங்கே ஊருக்குள்ளே அடங்குதோ அந்த ஊர்லேருந்து டிக்கெட் போட்டுக்கணும். நீங்கள் போர்டிங் பாயிண்ட்டு நீங்கள் ஏற ஊற போட்டுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. இப்போ அந்த 55 டிக்கெட் இருக்கிறதுனால நீங்கள் வள்ளியூர்லேருந்து தாம்பரத்துக்கு புக் பண்ணிவிட்டு சாத்தூரில் ஏறிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இதே போல தான் மற்ற ஊர்களில் உள்ளவங்களும் உங்களுடைய ட்ரெயின் எங்கேருந்து புறப்படுதோ அந்த ஊரில் இருந்தோ அல்லது அதுக்கு அடுத்த ஒரு சில ஊர்களில் இருந்தோ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூல்டு கோட்டாலேருந்து தப்பிச்சு
ஜென்ரல் கோட்டாவில் அல்லது கன்ஃபார்ம்டு டிக்கெட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து ஒரு உதாரணம் தான். இதே போல் உங்கள் ரூட்டில் எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கடைசி இடத்து வரைக்கும் டிக்கெட் ஆரம்பத்திலே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதுல சிக்காம நேரடியாக ஒன்று கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும் அல்லது ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்டாவது கிடைக்கும். ஏன்னா ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு தான் அதிகப்படியாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இந்த பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் இடைப்பட்ட தூரங்களுக்கு இடைப்பட்ட ஊர்களிலிருந்து புக் பண்றவங்க ரொம்ப கவனிச்சு பார்த்து இந்த மெத்தட்ல சொன்ன அதே உதாரணத்தை பின்பற்றி அதற்கு முந்தைய ஸ்டேஷன்கள்ல இருந்து டிக்கெட்டை போட்டு பாருங்க. எந்த ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்குதோ அல்லது ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட்ல வருதோ அதை பார்த்து நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அது ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதாரணம், இது ஒண்ணுதான், வேற வழி கிடையாது. அதாவது அந்த ட்ரெயின் புறப்படக்கூடிய இடத்துல இருந்து அல்லது அதுக்கு அடுத்த ஒரு சில ஸ்டேஷன்கள் வரைக்கும் தான் அந்த ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்குங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு டிக்கெட்டுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறத தெரிஞ்சிருப்போம். மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.